குருவவரே எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவவரே எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லா பலமும் நலமும் பக்தர் கோடிகளுக்கு கிடைக்கட்டும். வணக்கம். இன்னைக்கு நீங்கள் இப்போ பார்க்க போகிறது நம்ம பூஜையை பற்றி பெருசாக வலியுறுத்தி பேசுவோம். நம்ம ஆசிரமத்தில் கூட நான் ஒரு பூஜை முறைப்படி எப்படி செய்யலாம் அப்படி என்பதை எடுத்து கொடுத்து ஒவ்வொரு விழாவாக வரும் பொழுது இந்த பசுக்களை பேணி காப்பதற்காக அவர்களிடமிருந்து ஒரு பணத்தை பெற்று பூஜை செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன். லாபத்திற்கல்ல, அந்த ஜீவன்களுக்காக கொடுப்பதற்கு. இது என்னன்னா, அந்த பூஜை பண்ணும் பொழுது பலவிதமான பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பசுக்களும் நாட்டு பசு, அனைத்து நாட்டு பசுக்களையும் முடிந்தவரை சேகரித்து அதன் பயனாலே பக்தர்கள் எல்லாம் மிகப்பெரிய பலனை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த பசு பூஜை, இந்த பூஜையை வலியுறுத்தி வைத்திருக்கிறேன். இந்த பூஜை நீங்கள் வந்து செய்யும் பொருட்டு மிகப்பெரிய பலன் உண்டு. சரிங்க, இந்த பசுவுக்கும் மறைகளுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பசுவுக்கு வந்துங்க 4 ஜீரண பை இருக்குங்க. இந்த 4 ஜீரண பையில முதல்ல அது ஆகாரத்தை எடுத்து ஒரு ஜீரண பைக்கு அனுப்பும். சற்று ஓய்வெடுத்து மீண்டும் அதை 2வது பைக்கு தள்ளும். 2வது பையில சிறு சிறு உருண்டைகளாக அந்த ஆகாரம் மாறி மீண்டும் வாய்க்கு வந்து மென்று 3வது 4வது பகுதியில் தள்ளும். அதன் பிறகுதான் ஜீரணம் ஆகும். இந்த ஜீரணம் ஆகுவது என்பது என்னவென்றால் பாலாக சுரப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த பாலிலே 5 பொருள் மறைந்திருக்கிறது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இல்லையா? முகப்பொட்டு வைத்து அதிலிருந்து தொடர்ந்து போனீங்கன்னா பின்னாடி பிட்டத்துக்கு மேல ஒரு முக்கோண குறியிட்டு, அந்த முக்கோண குறியின் உள்ளதான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்பதுதான் அடக்கம். அது முதல் கொண்டு பின்னங்கால் 2ம் முன்னம்கால் 2ம் குழம்புகள் 4ம் வால் பகுதியும் கீழே இருக்கக்கூடிய யோனி பகுதியும் நெற்றி பகுதியும் கழுத்து பகுதியும், இந்த ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு விதமான மந்திர அட்சரங்கள் இருக்கிறது. சரி, சாதாரண ஒரு பசு இது என்ன கதை இருந்துக்கணும், மூட நம்பிக்கை இது மாதிரி இருக்கே. நம்ம அறிவு சார்ந்த விஷயமா யோசிக்கும் போது மாட்டுக்கு பூஜை பண்ணால் எப்படி மனிதனுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். ஆனால் இப்போ நம்பிக்கை வைத்து தான் தூங்குகின்றோம், நம்பிக்கை வைத்து தான் எழுகின்றோம். நம்ம தூங்கும் போது சந்தேகப்பட்டால் தூக்கம் வராது, சந்தேகமான நம்பிக்கை இல்லைன்னா தூக்கம் வராது. இது நம்பிக்கை சார்ந்து வழி வழியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் நம்ம இந்திரனுக்கு சுஷித்தை என்ற பசுவை இறைவனால் அருளப்பட்டது. யமனுக்கு கபிலை என்ற பசுவை வழங்கப்பட்டது. குபேரனுக்கு காமதேனு என்ற பசுவை வழங்கப்பட்டது. இது ஆதிகாலம் முதல் நடக்கப்பட்ட ஒரு விஷயங்க. சித்திரகுப்தருக்கு ஒரு பக்தன் இருக்கிறாங்க. அவன் சித்திரகுப்தரை மட்டும்தான் வணங்குவான். ஏன்னா அவனுடைய குரு அவனுக்கு உபதேசம் பண்ண விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவன் ஏதாவது நல்லதை செய்திருக்கானா? நல்லதை செய்ததே கிடையாது, எந்த நல்லதையும் செய்தது கிடையாது. ஏன் நல்லதை செய்தது கிடையாதுன்னா அவனுக்கு அது பழக்கமும் இல்லை. இது என்ன ஆச்சு? ஆனால் சித்திரகுப்தர் வழிபாட்டை மட்டும் அவன் விட்டதே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவனுக்கு அவ்வளோ பற்று சித்திரகுப்தர் மேலே. சரி, கடைசி காலம் அவனுடைய பக்தியில் சித்திரகுப்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இவன் எந்த நல்லதையுமே செய்யலை, நம்மளை கும்பிட்டுட்டு இருக்கானே, கடைசியில் இவனுக்கு எந்த புண்ணியத்தை கொடுக்கறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, கனவுல போயிட்டு, எப்பா நீ நாளைக்கு போய் ஒரு குளத்தை வெட்டு, அந்த குளத்தை நீயே முடிஞ்ச வரைக்கும் வெட்டுறா பள்ளத்தை, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்று, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி அவன் ஒரு குளத்தை சின்னதாக வெட்டுறான். சித்திரகுப்தரே பசுவாக மாறி போய் அதில் போய் தண்ணியை குடிக்கிறார். வேற வழி இல்லை, அவரோட பக்தர். கடைசியில் என்ன ஆகுது, இவன் என்ன புண்ணியத்தை செய்தான் அப்படி என்று கேட்கின்றாங்க தர்மலோகத்தில். அப்போ சொல்லுகிறார் கடைசியாக சித்திரகுப்தரில், இவன் மரண தருவாய்க்கு முன்னாடி பசுவுக்காக ஒரு சின்ன குளத்தை வெட்டி தண்ணீர்
பருக வச்சான். ஓஹோ, பசுவுக்கு கொடுத்தானா, சரி இவனை புண்ணிய கணக்கில் சேருன்னாராம். அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இதெல்லாம். அந்த மாதிரி இந்த பசுவுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த காமதேனுங்கிற அட்சய விருட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதங்க. இந்த சாணியில் எவ்வளோ இருக்குது, பஞ்சகவியத்தில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அனுபவ ரீதியாக அதிலிருந்து விபூதி பஸ்பத்தை எடுத்து இங்கே அடியேனே தயார் செய்து கொடுக்கின்றேன் இந்த பசுகளுக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நாட்டு பசுக்களுடைய அந்த ஒரு பெரும் இனங்கள் எல்லாம் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. அது மறையக்கூடாது என்பதற்காக. ஆக இந்த பகுதியில் உங்களுக்கு நான் வைக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் எல்லோரும் இந்த பசுவை குறிப்பிட்ட நாளில் பூஜை பண்ணணும். இந்த இந்த பசு பார்த்தீங்கன்னா, பா நந்தினி, பா 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 இது ஒரு பசுங்க. இந்த பசு பார்த்தீங்கன்னாக்கா பூஜைக்கு அவ்வளவு ஏதுவான ஒரு பசு இது. ஏன்னா இது பாருங்க, இந்த பொட்டு நான் உங்களுக்கு அனைத்து பூஜை முறையும் இப்போ சைட்லேயும் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பேப்பர் கொடுத்து அந்த பிரிண்ட் அடித்து எப்படி வழிபடணும்னு ஒருத்தர் கிட்ட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, கமர்ஷியல் பணம் பண்ணுற நோக்கத்தோடு இல்லைங்க, பயனடைய வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோடு தான். கோபூஜைக்குங்கிற ஒரு விதிமுறை நிறைய இருக்குங்க. அது பண்ணதாங்க அந்த ஆத்ம திருப்தி தெரியும். ஒரு மனிதனுக்கு மனம் தெளிவடைந்து விட்டால் அறிவு பலமாகிவிடும். அறிவு பலமாயிடுச்சுன்னா அவன் எதையும் எளிதில் ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தாங்க இந்த கோபூஜையில் இருக்குது. நம்ம இணையதளத்தில் தொலைபேசி நம்பரும் வரும். உங்களுக்கு யாருக்காவது செய்யணும், அந்த சித்தர் முறைப்படி செய்யணும், தெரிஞ்சுக்கணும், அந்த பயனை அடையணும்னா நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க என்று செய்தால் நல்லது. அது முன் அனுமதி பெற்று செய்யணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டதின் பேரால் அது செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் மட்டும் செஞ்சு பலனடைய வேண்டாம், அதை முன் அனுமதி பெற்று வாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நழுவ விடக்கூடாது என்பதற்காக தான் சொன்னேன். அதுக்கு தான் சொன்னேன், இந்திரனுக்கும் குபேரனுக்கும் யமனுக்கும் கூட அந்த பசுவினுடைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதனால் வாங்க, இந்த கோபூஜையில் கலந்து எளிதில் என்ன வினை தீர்க்க முடியுமோ தீர்த்து பலமோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் எதில் இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறேன். செய்து பயனடைங்க. கோபூஜை, கோனா தாய், செல்வம், செல்வாக்கு, மன்னன், எல்லாத்துக்கும் ஒரு பொருள். அதே மாதிரி காமதேனுக்கு அது நிறைய இருக்குது. வாங்க, செய்யுங்க, பயனடைங்க, நல்லா இருங்க. வணக்கம். குருவவரே, எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவவரே, எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.